நம்ம கூட நம்மளுடைய வாழ்க்கையில் சிறைப்பட்டு எவ்வளோ பாவத்தின் மூலயமா நம்ம சிறைப்பட விட முடியாத பாவம். நம்ம அவங்களாவது பாபிலோன் தேசத்தில் போயிட்டு சிறைப்பட்டு இப்படிப்பட்ட ஒரு பாவத்தை செய்கிறாங்க. நாம் நம்மளுக்குன்னு சொந்த ஊர் இருக்குது, சொந்த சபை இருக்குது, சர்ச்சுக்கு வரோம், ஆராதனை பண்ணுறோம். ஆனால் நம்மக்கிட்டேயும் என்ன இருக்குது, சிறைப்பை விட முடியாத நிறைய பாவம் இருக்குது. என்கிட்டையும் சரி சரி டிவி பார்க்கக்கூடாதுன்னு அது அந்த டைமுக்கு அன்றைக்கி மெசேஜ் கொடுக்குறப்ப போய் ஐயோ இதோட டிவி பார்க்கக்கூடாது, ஃபோன் பார்க்கக்கூடாது, அந்தந்த டைமுக்கு நம்ம யோசித்துட்டு திருப்பியும் போய் நம்ம என்ன செய்கிறோம், சொந்த இடத்துல இருந்தே நம்ம பாவம் செய்கிறோம். ஆனால் அவங்க சிறைப்பட்ட போது இப்படிப்பட்ட ஒரு பாவத்தை செய்கிறாங்க. எவ்வளோ நல்ல வாக்குத்தத்தம் 43லலாம் பார்த்தீங்கன்னா என்ன சொல்வார், நான் உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை உருவாக்கினேன், நீ தண்ணீர்களை கடக்கும்போது உன்னோடு இருக்கிறேன், ஆறுகளை கடக்கும்போது நான் அவைகள் உன்மேல் பொருளதில், அக்கினிகள் நடக்கும்போது நீ வேகாது இருப்பாய். ஒவ்வொன்றும் அவங்களுக்கு ஆறுதல் படுத்துக்காக நிறைய வார்த்தைகளை கொடுத்தாலும் அவங்களால அந்த விக்கிரகத்தை அந்த பாவத்தை விட்டு அவங்களால வரவே முடியல.